இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. மல்லி, இன்னைக்கு உன்னை தனியா பார்த்து பேச முடியாதோன்னு நினைச்சேன். நல்ல வேளை உன்னை பார்த்துட்டேன். உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். பேசலாமா? இங்க பாருங்க, நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்கன்னு எனக்கு தெரியலங்க. எங்க அண்ணனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். இந்த கல்யாணத்துல என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கலனா எங்க அண்ணன் உயிரோட இருக்க மாட்டாருங்க. அப்புறம் எங்க குடும்பமே ஒண்ணும் இல்லாம ஆயிடும். அதனால நீங்க எதுவும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி இனிமே வராதீங்க. நான் அதை சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க போயிட்டு வாங்க. மல்லி, ஒரு நிமிஷம். இல்ல, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. ஏற்கனவே இங்க எல்லாம் தப்பா போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றேன், கிளம்பி போயிடுங்க. மல்லி, நான் எனக்காக வரல, நான் வெண்பாக்காக தான் வந்திருக்கேன். ஒரு ஆப்ளிகேஷன் மல்லி. எனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஆனா அது எதையும் நீ மனசுல வச்சுக்காம வெண்பாக்காக நம்ம வீட்டுக்கு, ஐ மீன் என் வீட்டுக்கு வரணும். என்ன சொன்னீங்க? வெண்பாக்காக நான் அந்த வீட்டுக்கு வரணுமா? ஏன் விஜய்? ஆமா மல்லி, வெண்பாக்காக நம்ம வீட்டுக்கு வந்து இன்னொரு 10 நாள் இன்னொரு 10 நாள் அம்மாவா நடிக்கணும். விஜய், உங்களுக்கு இதயமே இல்லையா? இதயம் இருக்கிற இடத்துல கல்லுதான் இருக்கா? எப்படி உங்களால மனசாட்சி இல்லாம இப்படி கேட்க முடியுது? ஏன் இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? நான் எப்பவும் கேக்குற விஷயம் தானே, இதுக்கு முன்னாடியும் கேட்ட விஷயம் தானே. விஜய், நீங்க இந்த விளையாட்டை நிறுத்த போறதே இல்லையா? முதல்ல அம்மாவா நடிக்கிறதுக்கு கூப்பிடுவீங்க. அப்புறம் ஏன் என்ன பாக்குறேன்னு சொல்லுவீங்க. ஏன் என் பின்னாடி வரேன்னு சொல்லுவீங்க. ஏன் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுவீங்க. நான் கூனி குறுகி அவமானப்பட்டு நிக்கணும். இதெல்லாம் எனக்கு தேவையாங்க? என்ன என் வாழ்க்கையை பார்த்துட்டு போக விடுங்க. மல்லி, நீ ஆரம்பிச்ச வேலை இன்னும் முடியல. அது இப்ப வேற ஒரு சிக்கல்ல வந்து முடிஞ்சிருக்கு. அதை நீதான் வந்து சரி பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. நீ அறகுறையா பண்றியோ இல்ல முழு மனசோட பண்றியோ, ஆனா உன்னால மட்டும் தான் அதை பண்ண முடியும். அதனாலதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். விஜய், நீங்க என்ன சொன்னாலும் நான் வரப்போறது இல்ல. மறுபடியும் என் வாழ்க்கையில ஒரே இடத்துல நிக்கிறது எனக்கு கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு போயிடுங்க. மல்லி, இது நான் வெண்பாக்காகன்னு சொல்றேன். அப்பவும் உனக்கு இறக்கம் இல்லையா? அப்ப நீ இவ்வளவு நாளா வெண்பா மேல வச்சிருந்த பாசம் எல்லாம் பொய் தானா? அப்ப நீ எங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருந்தியா? செல்ஃபிஷா தான் நீ இருந்தியா? விஜய், நீங்க பெரிய பிசினஸ்மேன். அந்த சாமர்த்தியத்திலேயே எல்லா நிலைமையிலயும் பேசாதீங்க. வெண்பா மேல இருக்கிற பாசத்தினாலதான் வீட்ல தூங்க முடியாம நடுராத்திரி நான் தேடி வந்தேன். வெண்பாவோட ஒரு 5 நிமிஷம் செலவழிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிய வச்சுட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா குடும்பமே சேர்ந்து அன்னைக்கு என்ன துரத்தி அடிச்சிங்க. அந்த வீட்டு வாசல்ல இருந்து கழுத்தை புடிச்சு என்ன வெளியே தள்ளினீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவைன்னா உடனே தேடி வருவீங்க. நீங்க செல்ஃபிஷா இல்ல நான் செல்ஃபிஷா? மல்லி, அன்னைக்கு நாங்க நடந்துகிட்டதெல்லாம் தப்புதான். அது உன்னை நிச்சயமா ஹர்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு வேணா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அதே காரணமா வச்சுக்கிட்டு இப்போ நான் கேக்குற விஷயத்த நீ மறுக்காத. அதுக்கப்புறம் நான் என் வெண்பாவை மீட்கவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் நீங்க வெண்பாவை வச்சுதான் என் மனசோட விளையாடிட்டு இருக்கீங்க. வெண்பாவுக்கு அம்மாவா நடிக்கணும், ஆனா அதே சமயத்துல வெண்பாவை வெறுக்க வைக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு உங்க கண்டிஷன் ரொம்ப கொடூரமா இருக்குங்க. என் பாசத்தினால இந்த கண்டிஷன்ல நான் தோத்து போயிட்டேன். அந்த சமயத்துல இறக்கமே இல்லாம ஒரு மிருகம் மாதிரி என்ன நீங்க கடிச்சு கொதறினீங்க. என் மனசெல்லாம் ரணமாயிருக்குங்க. தயவு செஞ்சு என்ன சித்திரவதை பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. இப்ப இவ்ளோ பேசுறவ இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். டே 1ல இருந்து என் பொண்ணை வெறுக்க வைன்னு சொல்லியிருந்தேன். அம்மானாலே என் பொண்ணு வெறுக்கணும்னு சொல்லிதான் ஒன்னு அங்க வேலைக்கே வச்சேன். ஆனா ரொம்ப தந்திரமா அவகிட்ட பாசம் காமிச்சு உன் பாசத்துக்கு அவளை அடிக்ட் ஆக்கிட்ட. இப்ப ரொம்ப சாமர்த்தியமா பேசிட்டு இருக்க. நீ விரும்புற மாதிரி நான் நடந்திருக்கணும். அப்படி நடந்திருந்தா நான் எப்ப கூட்டாலும் நீ வந்திருப்பேன். நேர்மையா என் பொண்ணுக்கு நான் உண்மையான அப்பாவா இருக்கணும்னு முடிவு பண்ணதுனால நீ என்ன தூக்கி எறியற. என் குழந்தையும் தூக்கி எறியற. இதானே உன் புத்தி? விஜய்,
உங்களுக்கு எப்பவுமே என் மனசு புரிய போறது இல்ல. என் மனசு மட்டும் இல்ல, எந்த பொண்ணோட மனசு புரிய போறது இல்ல. தயவு செஞ்சு என்ன தேடி வரத நிறுத்திக்கோங்க. இப்ப நான் இன்னொருத்தருக்கு வைஃப் ஆக போறேன். நீங்க சொல்ற விளையாட்டுக்கு நான் வர முடியாது. அந்த வீட்ல நான் பட்ட அவமானம் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது விஜய். என்னால நிச்சயமா அந்த வீட்டுக்கு வர முடியாது. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. உனக்கு இவ்வளவு தூரம் தேடி வந்து உன் கால்ல விடாத குறையா நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ இறக்கமே இல்லாம வர முடியாதுன்னு சொல்ற. இப்ப சொல்ற மல்லி, நீ எல்லாம் மனுஷியே கிடையாது. இப்பவாது உன் உண்மையான முகத்தை காமிச்சிய. ரொம்ப ரொம்ப நன்றி. மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.